அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, தாருல் உலூம் அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியின் 6வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ரஃபியா என்ற பெயர் ஏன் வந்தது என்று எனக்கு ஒரு 15 வருடங்களாகவே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி நினைப்பேன், பெரிய ஹஸ்ரத் எப்பெல்லாம் பயான் எங்களுக்கு நசியத் செய்கிறாங்களோ அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெயர் ஹக்கீமுல் உம்மத் மௌலானா அஷ்ரஃப் அலி தஹனவி ரஹமத்துல்லா அலை அப்படின்னு சொல்லி அந்த பெயரை சொல்லியே சொல்லுவாங்க. ஒரு வேளை அதன் காரணமாக இருக்குமோன்னு நான் நினைப்பேன். ஆனால் இன்னொரு காரணமும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் ஓதிய மதர்சா சபீலுர் ரஷாத், அமீரே ஷரியத், முஃப்தி அஷ்ரஃப் அலி ஹஸ்ரத் அவர்களுடைய பெயரால் இருக்குமோ என்ற சிந்தனைகளும் எனக்கு உண்டு. அல்லாஹ் இந்த அஷ்ரஃபிகளையும் பொருந்தி கொள்வானாக. அந்த 2 அஷ்ரஃபிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்வானாக. இந்த மதர்சா உருவாவதற்கான காரணங்களில் மிக முக்கியமானது இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் இனாம்தார் மர்ஹூம் அப்துல் சலாம் ஹாஜியார் அவர்களால் தங்களுடைய மகள் மசர்ரத் என்பவர்கள் நினைவாக கொடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பரம்பரையிலே உதித்த இனாம்தார் அமீனுர் ரஹ்மான் வழக்கறிஞர் அவர்களும் மிக சிறப்பான முறையில் இந்த மதர்சாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. மதர்சாவையும் சேர்த்து பள்ளியும் என்ன செய்கிறாங்க, தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஹஸ்ரத் பயான் பேசுவீங்க அப்படின்னு பார்த்தா வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு முதல்ல வாழ்த்துறைன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு வரவேற்புரைன்னு முடிவு பண்ணாங்க. எனவே வாழ்த்துறைக்கு போகணுன்னு சொன்னால் பயான் பேசியிருக்கலாம், அதுக்கும் வச்சிருக்கிறேன்பா. இருந்தாலும் மதர்சாவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். 1997 மதர்சா துவங்கிய வருடம். ஒரு 10 மாணவர்களை கொண்டு ஒரு ஆசிரியரை வைத்து துவங்கப்பட்டது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் மணியம்மைன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கூலுக்கு மாணவர்கள் போயிட்டு வருவாங்க. அதற்கு பிறகு தான் தீனியாத் மக்தப்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். சில ஆண்டுகள் தான் அந்த 10 என்பது 50ஆக மாறியது. ஆனால் நம்ம பெரிய ஹஸ்ரத் அவங்க இப்சு மதர்சாவையே அடுத்து ஆலி மதர்சாவை எப்போ உருவாக்குனாங்க பர்வேஸ் சொல்வீங்களா? 2008. நான் நினச்சேன் 2009ன்னு, ஆனால் 2008. கிட்டத்தட்ட 1997க்கும் 2008க்கும் மத்தியில் எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்குது சொல்லுங்களேன் பாய்? 11 வருஷம். அல்லாஹ் சூரா யூசுஃபில் 4வது வசனத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னி ரஅய்து அஹதாஷர கௌகபன், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 நட்சத்திரங்களை கனவிலே கண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 11 வருஷமாக நம்ம பெரிய ஹஸ்ரத் அவங்க ஏன் ஆலி மதரசாவை ஆரம்பிக்கிறதுக்கு தாமதிச்சாங்க என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த சமுதாயத்திற்கு நான் வெறும் ஆலிமை கொடுக்க விரும்பவில்லை. இந்த சமுதாயத்திற்கு வழக்கறிஞரோடு சேர்த்து ஒரு ஆலிமை கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆலிமோடு சேர்த்து நான் ஒரு அரசு அதிகாரியை கொடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆலிமோடு சேர்த்து ஒரு மருத்துவரை நான் கொடுக்க வேண்டும். எனவே இரு கல்வி திட்டம் தீட்டுவதற்காகத்தான் எங்கள் பெரிய ஹஸ்ரத் அவர்கள் இந்த மதர்சாவை இரு கல்வி பயணத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அஷ்ரஃபியா மதர்சாவின் ஆலிம் என்பது 2008 துவங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய பிள்ளைகள் கூட வழக்கறிஞர்களாக உருவாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஜூனியராக ஒருத்தவங்க சேர்ந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு அகமகிழ்ச்சி. அன்று பெரிய ஹஸ்ரத் இட்ட அந்த விதைக்கு இப்பொழுது அறுவடைகள் பார்க்கும் பொழுது சந்தோஷம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 2008 துவங்கியது. 2017 முதல் பட்டமளிப்பு விழா 7 மாணவர்களை கொண்டு துவங்கியது. புரசைவாக்கம் ஜாமியா பள்ளியில் 2 நாள் விழாவாக மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. எத்தனை பேருங்க? 7. 5வது பட்டமளிப்பு விழா முடியும் பொழுது 63 மாணவர்கள் அஷ்ரஃபிகள் என்ற பட்டத்தை பெற்று வெளியே நிற்கிறார்கள். வெளியே இருக்கிறாங்களே, உங்களுக்கு 63ன்னு கேட்டவன ஒரு நம்பர் ஞாபகம் வந்திருக்கணும். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை உலகத்திலே 63. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை 63 ஆண்டுகள் இந்த பூமியிலே என்ன செய்தார்கள்? சேவை செய்திருக்கிறாங்க.
அந்த சேவை பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நமது 63 அஷ்ரஃபிகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒன்றுதான் அஷ்ரஃபிகள் பேரவை. மிகச்சிறப்பான முறையில் 2022 துவங்கி கடந்த ஆண்டு மிகச்சிறப்பான முறையில் சேவை நடத்தினாங்க. இந்த ஆண்டு பார்க்குற 3 விழாக்கள், ஒன்று புதுமனை ஜாமியா பள்ளியில் மிக சிறப்பான பட்டிமன்றத்தை நடத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ரஃபி மாணவர்கள் பேரவையின் சார்பாக. இரண்டாவதாக கடந்த வாரம் தர்கா பள்ளியில் ரமதான் வரவேற்புரை மிக சிறப்பான முறையில் நடத்தினாங்க. நேற்றைய தினம் ஃபிதாயினே இஸ்லாமில் நவீன மசாயில்களுடைய கருத்தரங்கம் என்ற பெயரில் இந்த அஷ்ரஃபிகள் பேரவை 63 நபர்களும் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறப்பான முறையில் நடத்தினாங்க. 63 நபர்கள் போதுமா? அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவுடைய 17வது வசனத்தில் சொல்லுவான், வல் மலகு அலா அர்ஜாஇஹா, மலக்குமார்கள் இருக்கிறார்களே பல கோடியில் இருக்கிறார்கள். வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அப்படியே அங்கே பாருங்க, உங்கள் அஷ்ரஃபிகளை தாங்குவதற்கு, அந்த பேரவை தாங்குவதற்கு எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க? 8 நபர்களை. இன்னும் எப்படி அல்லாஹுடைய அரிசை தாங்குவதற்கு 8 மலக்குமார்கள் இருப்பார்களோ அதே போன்று அந்த 8 மலக்குமார்களை அஷ்ரஃபி பேரவைகளே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதுலேயும் தலப்பா கட்டின ஒருத்தர் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லாரும் தலப்பா கட்டியிருக்கிறாங்க பாய். ஒருத்தர் எப்பவுமே கட்டிக்கிட்டு இருப்பார், அவரை பாருங்க. மிகச்சிறப்பான 8 நபர்களை உங்களுக்கு கொடுக்கிறோம், இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். உடனே ரஃபியுல்லா பாய் பார்க்குறார், ஹஜ்ரத் எங்களுக்கும் ஒரு ஆயத்தை சொல்லுங்களேன். சொல்லிட்டாப்பா. சூரத்துல் பக்ராவுடைய 196வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், தில்க அஷரத்துன் காமிலா, இதோ இந்த 10 பரிபூர்ணமான 10ஐ நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஆயத்தை சொல்லும்போது இவங்களுக்கு சொல்லல பாய், அதுக்காக குரான்லேருந்தே எடுத்து சொல்கிறேன். சூரத்துல் பக்ராவுடைய 196வது வசனத்துக்கு தர்ஜமாவை பார்த்தா அல்லாஹ் அங்கே நோம்பை பற்றி தான் சொல்கிறான். ஆனால் நான் உங்களுக்காக வேண்டிய ஒரு ஆயத்தை எடுத்து வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஷ்ரஃபிகளுடைய ஹித்மத்துகளை பொருந்திக் கொள்வானாக. அடுத்து வரவேற்புக்கு வரவேற்புரைனா வந்திருக்கிறவங்க எல்லாரையும் என்ன செய்யணும்? வரவேற்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு எங்கள் பெரிய ஹஸ்ரத்துடைய மனசில் ரொம்ப ஆழமாக நெருக்கமாக இருக்கின்ற 2 உஸ்தாதுமார்கள், பெருந்தகைகள். ஒன்று ஃபாசில் ஜமாலி ஹஸ்ரத் அவங்க, வேறு சொல்லணுமா சொல்லக்கூடாது இல்லையா, ஃபாசில் ஜமாலி ஹஸ்ரத் அவங்க. இன்னொன்று நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான, மிகவும் தெரிந்த பெரம்பூர் ரஹ்மானியாவுடைய தலைமை இமாமாக இருக்கின்ற, தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய பொதுச் செயலராக இருக்கின்ற ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள். இருவர்களும் வந்து மிகச்சிறப்பான முறையில் அந்த மஜ்லிஸை நடத்தி தந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் இருவர்களுக்கும் மேலான கூலியை வழங்கிடுவானாக. அடுத்ததாக மருத்துவர்களில் ஜாமாவான்களாக இருக்கின்ற 2 நபர்கள். ஆனால் நம்ம மதரசான்னு சொன்னால் அவங்களுடைய உள்ளம் அன்னையை போன்றும் தந்தையை போன்றும். மீரான் டாக்டர் பேசியிருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க போனாலே அவர்களுடைய பேச்சு மிக தாய் உள்ளத்தை போன்று இருக்கும். நம்ம பிள்ளைங்களை பார்த்தாலே அவரை சந்தோஷமாயிருவாங்க. அதே போன்றுதான் தந்தை உள்ளம் கொண்ட நம்மளுடைய ஜியாவுல்லா கான் டாக்டர் மிகச்சிறப்பான மருத்துவர்களில் ஜாமவான்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம மதரசா அஷ்ரஃபியா மாணவர்கள் என்று சொன்னாலே மிகச்சிறப்பான முறையிலே மருத்துவம் பார்க்கக்கூடிய 2 நபர்கள். அவர்களை போன்று நம் பிள்ளைகளும் ஆலிமாகவும் ஆகிய மருத்துவர்களும் ஆகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அதே போன்று இந்த விழாவுடைய நாயகர்களாக உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஹஸ்ரத் பெருந்தகைகள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய காதியாக பொறுப்பேற்று திண்டுக்கல்லுடைய தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் முதல்வராக இருக்கின்ற ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுடைய பட்டம் அன்வாரி, 100க்கு பன்ம அன்வார். ஹஸ்ரத்துடைய உள்ளம் நூறுகளால் நிரம்பியது. எனவே தான் அல்லாஹ் பன்மையான ஒரு சனதை கொடுத்திருக்கிறான். அந்த ஃபைல்களை நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. அடுத்ததாக தமிழ் மாநில ஜமாத் உலமாவின் கண்ணியமிக தலைவர், எங்க ஜமாத் உலமாவுடைய சேவைகள் இருந்தாலும் ஹஸ்ரத்
மிக கம்பீரமான அந்த தலப்பாகையுடன் என்ன செய்திருப்பார்கள், அந்த இடத்துல இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் 2 பேர் பெருந்தகையினுடைய பரக்கத்துகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மாணவர்கள்லாம் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் ஹஜ்ரத், நாங்களாம் பட்டம் முடிச்சுட்டு போகிறோமே, எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, என்ன சொல்லணும்ப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானே நானும் அதை சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கி குர்ஆனையும் இறக்க ஆரம்பித்து விட்டான். 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாகத்தான் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். 3 வருடம் கழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஆராவுடைய 214வது வசனத்தில் சொன்னான், வான்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான உறவினர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் நபியேன்னு சொன்னான். நான் இங்கே சொல்ல வர்றது, எடுத்த உடனே சமுதாயத்தின் பக்கம் போவதற்கு முன்னால் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா குன்றின் மீது ஏறி சொன்னார்கள். எங்கே ஏறினாங்க? சஃபா குன்றின் மீது ஏறி தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதே போன்றுதான் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு சென்ற பிறகு உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து சொல்ல வேண்டும், நான் ஆலிமாயிட்டேன், உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடத்தின் பக்கம் வாங்க. அது உலக தேவை இருந்தாலும் சரி, அது தீனி தேவையாக இருந்தாலும் சரி. இப்படி வருகிறது. அர் ரஹீமு ஹதீஸ் ஷரீஃபிலே அர் ரஹீமு முஅல்லகத்தும் பில் அர்ஷி தகூல், இந்த உறவு இருக்கிறதே, உறவு அரிசிலே தொங்க விடப்பட்டு கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறதாம். உறவு என்பது 2 உறவுன்னு ஷரஹ்ல எழுதுறாங்க. அர் ரஹீமு நௌஆனி ஆம்மத்துன் வ ஹாஸத்துன், உறவுகள் என்பது பொதுவானதும் இருக்கிறது, குறிப்பானதும் இருக்கிறது. பொதுவானது என்பது உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற, உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சமுதாய மக்கள், அவர்களுக்கு நீங்கள் நல்ல நசீஹத்துகளை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நேர்மையான விஷயங்கள், அவர்களுக்கு ஹலால் ஹராம் எது என்று நீங்கள் காண்பிக்க வேண்டும். இது பொதுவான உறவு. நம்ம உருதுல சொல்லணும்னா ஹூனி ரிஷ்தா தீனி ரிஷ்தா. இங்க தீனி ரிஷ்தா சொல்லிட்டு அடுத்தது ஹாஸா, உங்களுக்கு குறிப்பான உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய தாய் தந்தை வழியில் இருக்கின்ற அவர்கள் சொந்தக்காரர்கள், உறவர்கள், அவங்களிடத்துல நீங்கள் சென்று ஒரு மருத்துவ பிரச்சனையா அவங்களுக்கு நீங்க முன்னணி நில்லுங்க. அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், ஒரு ஆலிமாக நீங்க நிற்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்காக வேண்டி ஆரம்பமாக என்ன செய்யும், நிற்க வேண்டும். நாம் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. சமூக அக்கறை மிக முக்கியமானது. நம்ம பெரிய ஹஜ்ரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நேரங்களிலும் சமூக அக்கறையோடு தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் உறவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைக்கி பெரிய ஹஜ்ரத் அவங்க இந்த அளவுக்கு சுழன்று வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுமா? ஹசரத்துடைய அண்ணன் அப்துல் ஹமீத் காக்கா அவங்க தான். ரொம்ப ஹசரத் அவங்க மரியாதையோட கண்ணியமான இருப்பாங்க. இதெல்லாம் நாம் யோசிக்கணும். நாமும் நம்மளுடைய குடும்பத்தாரோடு இணையத்தோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரோடு நம்மளுடைய உறவினர்களோடு நம்ம எவ்வளவு நாம் ஒரு ஆலிமாயிட்டோம்னு சொன்னால் அவங்கள விட்டுறக்கூடாது. மிக முக்கியமாக நம்மளுடைய பெற்றோர்களை எந்த ஒரு நேரத்திலும் உதாசீனப்படுத்த விடக்கூடாது. இதெல்லாம் ஆலிம்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே என்னுடைய தாய் தந்தையர்களை பற்றி அதிகமாக யோசிக்கணும். ஒரு கதவு மூடிருச்சு, என்னுடைய ஒரு கதவை, சொர்க்கத்தினுடைய கதவை என்ன செஞ்சிருச்சு, மூடிருச்சு. அவங்க இருக்கும் பொழுது தான் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும். எனவே நம்மளுடைய பெற்றோர்களுக்கு என்ன ஹக்குகளை செய்ய வேண்டுமோ, நம்மளுடைய உறவினர்களுக்கு என்ன ஹக்குகளை நாம் செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக ஒரு ஆலிமாக நின்று, நீ பொதுமக்கள் அல்ல, நீ சாதாரண ஒரு அஷ்ரஃபி என்ற பட்டத்தை சுமந்து செல்கிறாய் என்று சொன்னால் சமுதாயத்திற்கு நீ என்ன செய்கிறாயோ அதே போன்று உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நீ செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சபையிலே எப்படி ஒன்று சேர்த்தானோ நாளை மறுமை நாளிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக நம் மசரத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர், இமாம், அத்தனை நபர்கள் சார்பாக, தாருல் அஷ்ரஃபி அரபிக் கல்லூரியின் ஆசிரியர்கள், முதல்வர்கள், மாணவர்கள் அத்தனை சார்பாக உங்கள் அனைவரையும் அஹ்லன் வசஹலா, மர்ஹபா மர்ஹபா என்று வரவேற்று அமர்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.